ப்ரௌனியும் குக்கியும் மீட் பண்ணிக்க போறாங்க. என்னங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ப்ரூக்கி ரெசிபி தாங்க சொல்றேன். எல்லாரும் பண்ற மாதிரி தானம்மா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்பெல்லாம் இல்லைங்க. இங்கே வந்து நம்ம ப்ரூக்கி ரெசிபியை கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ண போறோம். எப்படின்னா கப் கேக் ஷேப்ல செய்ய போறோம். பட் அதுக்கு நடுவில் ஃபில்லிங்கும் எக்ஸ்ட்ரா கொடுத்து அதை இன்னும் நம்ம டேஸ்ட் ஆக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் ப்ரௌனி பட்டர் தனியாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன், குக்கி பட்டர் தனியாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ப்ரௌனி பட்டர் ரெடி பண்றதுக்கு ஒரு பவுல்ல பட்டரையும் அண்ட் தென் சாக்லேட் டார்க் சாக்லேட்டும் நான் மெல்ட் பண்ணி எடுத்துட்டேன். அதில் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். சுகர் கரையிற அளவுக்கு நல்லா ஒரு ஜென்டிலா ஸ்பாட்ச்ல வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இதுல வெனிலா எசன்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு ஸ்பாட்ச்ல வச்சு ஜென்டிலா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். அண்ட் தென் ஒரு எக்கு ஆட் பண்ணிக்கிறேன். அந்த எக்கு வந்து அந்த சாக்லேட் மிக்சரோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு உலகத்தோட டேஸ்ட் வந்து நம்ம ஒன்றா கம்பைன் பண்ண போகிறோம், அதுவும் ஃபில்லிங்கோட கம்பைன் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா குக்கி வந்து அதனுடைய வேர்ல்டில் நல்ல சூய நல்ல பெஸ்ட் டேஸ்ட் கொடுக்கும். ப்ரௌனின்றது அதனுடைய வேர்ல்டில் ஃபஜ்ஜியாக இருக்கும். அந்த ப்ரௌனி அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லாத அளவுக்கு அவ்வளோ ஃபஜ்ஜியாக சூப்பராக டேஸ்ட் இருக்கும். ஸோ இந்த ரெண்டு உலகத்தை நம்ம கம்பைன் பண்ணும்போது இன்னும் டேஸ்ட் வேற லெவல் தானே இருக்கும். ஸோ அதை தான் நம்ம இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஜென்டலாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ட்ரை இன்க்ரீடியன்ஸ் அதாவது ஃப்ளாரு கொக்கோ பவுடர் இது எல்லாமே ஆட் பண்ணி ஜென்டலாக நம்ம மிக்ஸ் கொடுத்துக்கிறோம். இது எல்லாத்தையுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணணும். ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எதுவுமே தெரியாத அளவுக்கு நல்லா இன்கார்பரேட் ஆயிருக்கணும். ஸோ இந்த ப்ரௌனி பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே ஓரமாக வைப்போம். நெக்ஸ்ட் குக்கி பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். சேம் ஒரு பெரிய பவுலில் பட்டர் அண்ட் தென் ஒயிட் சுகர் ப்ரௌன் சுகர் இது எல்லாமே போட்டு க்ரீமிங் மெத்தடில் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம். சர்க்கரை எல்லாமே அதில் அந்த பட்டரோட மெல்ட் ஆகிருக்கணும். ஸோ அந்தளவுக்கு நம்ம விஸ்க் பண்ணி எடுத்துக்கிறோம். கொஞ்சம் ஃப்ளஃபியாக வரணும். இந்த மிக்சரோட சேர்த்து வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிட்டு ஜென்டலா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் இதுல ஃப்ளோர் அண்ட் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிட்டு ஜென்டலா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் இதில் எக் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். அண்ட் தென் சாக்கோ சிப்ஸ் ஃபைனலாக ஆட் பண்ணுறோம். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து மில்க் சாக்லேட் இல்லைனா டார்க் சாக்லேட் எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஸ்பாட்ச்ல வச்சு ஒரு ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நமக்கு ஒரு டோ ஒன்று ஃபார்ம் ஆகிடும். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட ப்ரௌனி பேட்டர் தனியாக இருக்குது, குக்கி பேட்டர் தனியாக இருக்குது. வாங்க இப்போ நம்ம இது ரெண்டுத்தையும் அசம்பிள் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு மஃபின் ட்ரே எடுத்துட்டு அதில் கப் கேக் லைனரை அசம்பிள் பண்ணிட்டு அதில் ப்ரௌனி பேட்டரை போர் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு ஸ்பூனால் போர் பண்ணி எடுத்துக்கிறேன். அதே ஸ்பூனை வச்சு நான் வந்து அந்த ப்ரௌனி பேட்டரை சைட்ஸில் எல்லாமே டச் ஆகிற அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி வைக்கிறேன், சென்டரில் ஃபில்லிங் கொடுக்கறதுக்காக. இதில் வந்து உங்களுக்கு ப்ரௌனி டேஸ்ட் அதிகமாக வேணுமா இல்லை குக்கி டேஸ்ட் அதிகமாக வேணுமான்றது நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். எனக்கு வந்து ப்ரௌனி டேஸ்ட் அதிகமாக பிடிக்குன்றதுனால நான் ப்ரௌனி பேட்டர் கொஞ்சம் அதிகமாக போர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நீங்கள் வீடியோவில் காமிக்கிற மாதிரி அதை இந்த ஸ்பூனை வச்சு நீங்கள் அழகாக சைடில் எல்லாமே ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். சென்டரில் ஃபில்லிங் கொடுக்கறதுக்காக கொஞ்சம் கேப் விட்றோம். நம்ம சென்டரில் நம்ம என்ன ஃபில்லிங் கொடுக்க போகிறோம்னா நட்டலா தான் நம்ம ஃபில்லிங் கொடுக்க போகிறோம். நட்டலா டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுக்கு ஃபில்லிங் கொடுக்கும்போது என்கிட்ட இருக்கிற நட்டலா வச்சு தான் நான் ஃபில்லிங் கொடுத்துக்கிறேன். என்கிட்ட ரொம்ப கம்மியாக இருந்ததுனால நான் இருக்கிறத வச்சு நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். உங்ககிட்ட நட்டலா அதிகமாக இருந்ததுன்னா நீங்கள் இந்த ரெசிபி செய்யும்போது ஃபில்லிங் வந்து நிறைய கொடுத்து பாருங்கள். அப்போ தான் இதனோட டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும்.
நெக்ஸ்ட் இதுக்கு மேலே வந்து நம்ம குக்கி டோவை பிளேஸ் பண்ண போகிறோம். குக்கியை வந்து நல்லா ஸ்மால் பாலாக உருட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை ஃப்ளாட்டன் பண்ணிட்டு இதுக்கு மேலே நீங்கள் வீடியோவில் காமிக்கிற மாதிரி வச்சிங்கன்னா அது நல்லாவே சூப்பராக பேக் ஆகி வரும். ஸோ இந்த குக்கி டோவுக்கு மேலே கொஞ்சம் சாக்கோ சிப்ஸும் வச்சு நான் டெக்கரேட் பண்ணுறேன். சாக்கோ சிப்ஸு ஆப்ஷனல் தான், பட் இதுக்கு மேலே நம்ம டெக்கரேட் பண்ணும்போது இன்னும் அழகாக இருக்கும். ஸோ அதனால் நான் சாக்கோ சிப்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணுறேன். ஸோ இதனோட ஃபைனல் ரிசல்ட் பார்ப்போங்களா. பேக் பண்ணி எடுத்தா இதனுடைய டேஸ்ட் வேற லெவலில் இருந்ததுங்க. எந்த அளவுக்கு ப்ரௌனி அண்ட் தென் குக்கி வந்து நல்லா பேக் ஆகி வந்திருக்குதுன்றது பாருங்க. ஸோ இதை வந்து நம்ம பிளேட்டுக்கு மாற்றிட்டு உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். சென்டரில் வந்து அந்த நட்டலா ஃபில்லிங் வந்து அதுதாங்க அல்டிமேட் டேஸ்ட்டு. நான் கம்மி ஃபில் பண்ணியிருக்கிறதுலே இவ்வளோ டேஸ்ட் நான் சொல்கிறேன்னா நீங்கள் அதிகமாக வச்சு ஃபில் பண்ணி அந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் நீங்கள் இது ரெடி பண்ணி சாப்பிட்லாம், கிட்ஸுக்கும் கொடுக்கலாம். நீங்கள் இந்த ப்ரூக்கி கப் வித் நட்டலா ரெசிபியோட மெஷர்மெண்ட்டை வீடியோவோட எண்ணில் கொடுத்துருக்குறேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய உங்களுக்கு ரெசிபியோட வந்துகிட்டே இருக்குது. ஸோ டாடா பாய். Like and subscribe.